எல்லா தடைகள் போராட்டங்களும் நியாயமாக தேவசங்களை கொண்டு முடியாது பெரிய தேவனாக எழுத முடியாது மகிழ்வேன் என்று துதி
கொடுத்தோம், லியோன் செட் பண்ணி விட்டான். அது இந்த கேமராவில் கொடுத்தோம். அவன்கிட்ட இருந்து அவனை கேட்டு பாருங்கண்ணா. சரி சரி என்ன நான் ஃபுல்லாக ரெக்கார்டிங் போட்டுருக்கேன். What the
Father
சிலுவையில் அழைத்திட ஒப்புவித்தேன். சரி சோவே உன்னோட நான் சிலுவையில் அழைத்திட ஒப்புவித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எனக்கு கடந்து போன என்னுடைய தகவல் அவர் இந்த உலகத்திலே அவர் ஒரு 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த டைமை பார்க்கும்போது 1 மணி 2 மணியும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இவ்வளவாய் நேசித்த அந்த தாய் எனக்கு ஒரு திருமணத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மறிப்பதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு இந்த திருமணத்தை நடத்தி தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2015 வருஷம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமான 1 மாதத்திலே எங்கள் அம்மா இறந்துட்டான். ஏசப்பா என்னை இவ்வளவாய் நேசித்து எனக்கு ஒரு ஏற்ற துணையை தந்து அவனை எங்களிடத்திலிருந்து ஏசப்பா எங்களை எடுத்துக்கொண்டார். 100 வருடங்களாக என்னுடைய தகப்பனாரை நான் வைத்து பார்க்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நடக்க முடியாத நானும் என்னுடைய தகப்பனை பார்க்கிறதற்காக நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன். கடைசி வரை என்னுடைய தகப்பனை நான் பார்ப்பதற்கு அவருடைய கடமைகளை எல்லாம் செய்வதற்கு ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தாரே. அதற்காக என் தேவனை நான் நன்றியில் இருந்ததோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுடைய உழைப்பு என்று சொல்லும் போது எங்களுடைய ஒரு பிள்ளைகளையும் கூட யாரிடத்திலையும் விட்டுக் கொடுக்காதபடி அந்த 10 பிள்ளைகளையும் அவர்கள் அவருடைய நாட்களிலே முன்குறித்ததையும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்குறித்த கர்த்தர் இந்த தாய் தகப்பனுக்கு வளர்ந்த பிள்ளைகளையும் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தையும் மட்டும் எங்களை பாதுகாத்து மட்டும் எங்களை கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தங்கையும் கூட நல்ல ஒரு ஆசீர்வாதமான இந்த உலகத்திலே வைக்கத்தக்கதாக இயேசப்பா எங்களுக்கு உதவி செய்தார். எங்கள் தானெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தங்கையும் எங்களுடைய அத்தானும் எங்களுக்கு இதுவரை ஒரு குறைமை வைக்காதபடி இயேசப்பா எங்களை பாதுகாத்து மட்டும் எங்களை நடாமல் அவருடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக இயேசப்பா இரக்கம் பாராட்டினார். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இலை பார்க்கிறார்கள் என்று சொன்னது போல என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசப்பா இந்த பூமியிலே எனது அப்பாவையும் அம்மாவையும் நானே வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அவர்களை ரொம்ப வாங்கிட்டேன். எனக்கு ஒரு திருமணம் பண்ண தரவில் எனக்கு அவங்க வாங்கிட்டார்கள். நான் எனக்கு அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன், அப்பா அம்மா நீங்கள் எனக்கு திருமணம் பண்ணி தருவீங்க. நான் என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் கடைசி வரையில் இந்த காலில்லாத எனக்கு கூட இருக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை தந்தால் அவர்களை நான் கவனிக்கவும் அவர்களுடைய கடமைகளை நான் காலில்லாமல் இருந்தால் போதிலும் பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்களை நான் கூப்பிட்டு அவர்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்கு ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்தால் தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தந்தையும் அத்தானும் அவர்களுக்கு போய் அடைவதுதான் அவங்களுக்கு கடமைகளை செய்ய வேணும். இப்ப இருக்கிறாங்க டென்ஷன் போறத நான் சொன்னேன், நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஒரு மரணம் சம்பவிக்க போகுதுன்னு என்று சொல்லி அதுபோல 10வது நாளில எங்க தம்பி கூடி சொல்லி அப்பா நம்மளை விட்டு போயிடுவாங்க என்று சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்படியாக ஏசப்பா இந்த வேலையில எல்லாவற்றை நேர்த்தியாய் செய்து இன்னும் பாதுகாக்கிறார். என்னுடைய குடும்பத்திலையும் எல்லாரும் இந்த சத்தியத்தை அறியவும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் ஏசப்பா இறக்கும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அடிமையை சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில்
மாதிரியாக இருந்தால் நல்ல ஒரு ஆவிக்குரிய சுபாவத்தோடு காணப்பட்டார்கள். பிள்ளைகளையும் கூட எந்த விதத்திலையும் கோபப்பட்டாலும் உடனே ஒரு தகப்பனை போல நேசிக்கிற ஒரு சுபாவம் எங்கள் தகப்பனிடத்தில் காணப்பட்டது. அவளோ எல்லாருடன் அன்பாக இருந்தார். விசேஷமாக கன்வென்ஷன் கூட்டங்கள் போனாலும் பெருகினமாக இருந்தாலும் சேர்ந்து உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கவும் எந்த விதத்தில் அவர் சோர்ந்து போகவில்லை. வாகனத்திலே உட்கார்றதுக்கு கத்தனை ஆராதிக்கவில்லை. உண்மையாக இருந்தால் இப்படிப்பட்டதான ஒரு தகப்பனை தாயை கத்தனை தந்தபடினால் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த தகப்பனை நல்ல சுபாவங்களை கண்டதால் நாங்கள் அவங்க கடந்து போன அந்த வழியிலே நாங்கள் கடந்து போக பரலோகத்தின் தேவன் எங்கள் உதவி செய்ய கேட்டு சாட்சியம் படிக்கிறேன். பேசுகிறேன் கடவுளுக்கு என் அன்பு தகப்பான் எங்களை நல்ல முறையில் வளர்த்து கடுமையாக உழைத்து எங்களை நல்ல முறையில் 9 மக்களையும் அவர் சீர்திருத்தி நல்ல முறையிலே அவர் வளர்த்து எடுத்தார். நாங்கள் வாழ்ந்த விதம் என்ன, ஒரு இடத்துக்கு நாங்கள் ஒரு வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு தாய் தகப்பனை இது வீட்டில் இருந்து எங்களை நல்ல முறையில் எங்களை காத்து வளர்த்து எங்களை நல்ல முறையில் காத்துக்கொண்டார். கடவுளுக்கு கோடி நன்றி சொல்கிறேன். என் தகப்பனாரு எங்களை எப்போதுமே தொழில் விஷயத்துல கடுமையாக தொழில் செய்ய சொல்வார். ஆனால் அந்த தொழிலை எந்த மக்களுமே விருப்பமாக செய்யலை. எங்க அப்பா அந்த மாதிரி கடுமையான உழைப்பு தகப்பன். அவர்கள் உழைப்பை நான் எப்போது பாராட்டுவேன். என்னோட தான் அவங்க உழைப்பு எப்பவுமே இருந்தது. என்னோட தான் எப்பவுமே கடல்ல தொழிலுக்கு வரும். வேற யாரும் உழைப்பே போகலை. திருத்தி எங்களை கொண்டு வந்து என் 9 மக்களையும் நல்ல முறையில் நல்ல இடத்திலே சேர்த்து எங்கள் அப்பா வாழ வைத்து கடவுள் சுத்தமாக எல்லாம் சுத்தமாக என்று கூட கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கத்தால் ஆண்டவரை அறையும்படியாக ஒரு பாக்கியம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த பாக்கியத்தை வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தபடி நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் அப்பாவை குறித்து சொன்னால், நான் எங்கள் வீட்டில் 6வது பிள்ளையாக பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு கூட நான் ரொம்ப நாள் தொழில்கள்லாம் போயிருக்கேன். சவுதிக்கு போன பிறகு நான் ஜபத்துக்கு எல்லாம் போய் சபைக்கு ரசிக்கப்பட்டு ஊரில் வந்தேன். அப்போ எங்கள் அப்பா ஒன்றுமே என்னை சொல்லலை. சபைக்கு தானே போகிறான், வேறு கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்கான். அப்படி அவங்க எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் சொன்னாங்க, தெய்வத்தில் ஸ்தோத்திரம். நான் 2004 ஆண்டோட ஊழியத்துக்கு போனேன். எங்கள் அம்மா ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்க ஊழியத்துக்கு போகணும். அவனுக்கு விருப்பம் போய் போட்டு இப்படி சொல்லி தான் 2004 நான் ஊழியத்துக்கு கர்த்தர் எவ்வளவு மகிமைப்படுறார் பாருங்க. இது எங்க அண்ணன், 5 அண்ணனும் ஒரு தங்கச்சியும் தான்டா. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல பம்பாயில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா நான் அப்பா எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில தான் ஆடம்பரமா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு நான் லீவுக்கு வந்தாலும் இந்த அண்ணன் சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு எனக்கு அவங்களுக்கு ரொம்ப யுத்தம் நடக்கும். ஆண்டவரை பற்றி சொல்லி சொல்லி
நான் அவங்கள்ட்ட இந்த உலக பிரகாரமா சொல்லுவேன். ஆனா அவங்க கர்த்தரை பத்தியே சொல்லி இன்னைக்கு நான் கர்த்தருக்கு நாமத்தை அறிஞ்சு சாட்சியா இருக்கேன்னா அது எங்க அண்ணனுக்கு ஒரு வல்லமையும். எல்லாருக்கையும் யார பார்த்தாலும் அவங்க சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு எங்க குடும்பத்துக்குள்ள எல்லாருமே அவங்க சத்தியத்தையே சொல்லியே இருப்பாங்க. இவங்கள நமக்கு சத்தியத்துல மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் 4 நாளைக்கு முன்னால பம்பாயில படுத்து கிடக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கனவு வந்தது. அதுல எங்க அண்ணன் என்ன வந்து சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் ஊழியத்துக்கு போலாம், நீ படுத்து கிடக்காத, நம்ம 2 பேரும் ஊழியத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்ன நேரம் நான் அதான் கணவன் சொல்லி நினைச்சு நான் அதிகாலையில எழுப்பி ஜெபம் பண்ணி நான் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு சிலர் தான் எங்க குடும்பத்துல சத்தியத்துக்குள்ள இருக்காங்க. ஆனா அப்படி இல்லை, எல்லாரும் சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி ஆண்டவர் வசனத்துல சொல்லி இருக்காரு. இன்னைக்கு எனக்கு அண்ணனுக்கு குடும்பம் எவ்வளவு ஆர்ப்பரிப்பா அந்த ஆட்டுக்குட்டியான சமூகத்துல நிக்காங்க பாருங்க. இது ஒரு பெரிய கர்த்தருக்குள்ள மகிமையான ஒரு சாட்சி. எல்லாரும் அது போல அறியணும். நீங்க சத்தியத்தை அறிஞ்சா அதை போல ஒரு பெரிய பொக்கிஷமும் ஆசீர்வாதத்தை நமக்கு பார்க்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் சந்ததிகளை நீ படுக்கும் போதும், நீ எழும்பும் போதும், நீ பேசும் போதும், நீ நடக்கும் போதும், நீ என்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அந்த தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா கர்த்தருக்குள்ள வரும்போது அந்த மகிமை பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு சொர்க்கமாக இருக்கு. இன்னைக்கு எங்க அண்ணன் எவ்வளவு ஆடம்பரத்தோட எவ்வளவு ஆசீர்வாதத்தோட அவங்க பிள்ளைகளையெல்லாம் சத்தியத்தை சொல்லி வளர்த்திருக்காங்க. அது நான் ரொம்ப சந்தோஷப்படுது. அது அப்போது எல்லாருமே அறியணும். இந்த சாட்சியை சொல்ல அடியே நீங்க கொண்டு வந்து பலவீனமா இருந்த நேரமும் கொண்டு வந்து சொன்ன அந்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமாக நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஆர்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஒரு வசனத்தை சுருக்கமாக நாம் எல்லாருக்காகவும் சிந்திக்கிறோம். ஐயாவுடைய ஆத்மா இடைப்பாடுகள் அவர்களால் சாந்தி அடைந்ததாக சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டது. நம்மளாலும் அந்த சமாதானத்தை இடைப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக இவள் நிமித்தமாக நாம் கூடியிருக்கிறோம். நாம் கூடியிருக்கிற எல்லாருடைய ஆத்மாவும் ஒரு நாளில் அந்த பரலோகத்தில் சொர்க்கத்தில் போய் நிலைப்பாடு முடியாதான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதுக்கு இந்த சரீரத்தை நாம் அடக்கத்துக்காக கல்லறை கொண்டு போகலாம். நாம சொல்கிறேன். ரசிங்க புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் 1ஆம் வசனம் படிக்கும்போது, பரிமள தைலத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் மரண நாளும் நல்லது. ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது. இந்த நாள் இந்த ஜீவித்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் ஒரு துவக்கம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. இந்த சரீரத்தில் ஜீவிக்கிற நமக்கு இந்த உலகத்தில் ஒரு துவக்கம் முடிவுமாக இங்கே கட்ட நியமிக்கிறார். இந்த துவக்கம் மேலான இந்த பிறப்பும் முடிவு மேலான இந்த மரணமும் என்று நாம் அறிந்துகிறோம். ஆனால் இது ஒரு முடிவல்ல என்றால் மனுஷனுடைய இந்த முடிவு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் தான் ஒரு மனுஷனுடைய முடிவில் இதுதான் நாம் கூடி அவருடைய நன்மைகளை சொல்லி அவருடைய நற்கைகளை சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் கிரியை செய்யாமல் ஒரு மனுஷனும் நன்மையாக வாழ முடியாது. எல்லா மனுஷனும் கேடுண்டாதவரான விதத்தில் மனுஷனுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய நிலவத்திலையும் பலவிதமான தீய சுபாவங்கள் குடிகொண்டிருந்து அன்பில்லாதவர்களாக, பொறுமை இல்லாதவர்களாக, பெருமைப்பட்ட மனுஷராக இவர்கள் ஜீவிக்கிறார். ஆனால் ஒரு சிலர் நற்கரங்களாக ஜீவித்தாலும் ஆத்மா சாந்தி அடைந்தவராக, ஆத்மா இடைப்பாட்டவராக ஒரு காரியத்தை அவன் துவங்கவில்லை. இந்த மனுஷ வாழ்க்கை ஒரு பிறப்பில் துவங்கியிருக்கிறது. ஆனால் இந்த துவக்கம் அல்ல, ஒரு துவக்கம் உண்டு.
மனுஷனாய் பிறந்த மனுஷனுக்கு ஒரு துவக்கம் உண்டு. அந்த துவக்கம் மனுஷனுடைய ஆத்மாவில் தெய்வனோடுதான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்னுடைய மனதில் நினைத்த காரியம் மனுஷர் எல்லாரும் சாந்தி அடைந்து நிலைப்பாடு அடைந்து நிச்சய வீட்டில் வந்து சேர வேணும். இங்கே இருக்கிறான வீடு நகரம் நாடு நகரம் எல்லாம் இது அழிந்து போகிற ஒன்றாகிறது. அழிந்து போகிற அந்த வீட்டில் அழிந்து போகிற நகரத்தில் அழிந்து போகிற உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். அதனால் அழியாத ஒரு ராஜ்யம் உண்டு, அழியாத முடிவு நல்லது. இந்த முடிவுக்காக ஒரு துவக்கம் உண்டு. அதுதான் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதான நாள். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நாளை இந்த ஐயா பெற்றுக் கொண்டார்கள். அதனால்தான் அந்த துவக்கத்தை அவன் ஆரம்பித்தனால அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்றால் உலகத்தில் மனுஷன் அதிகமான பணம் பொருள் ஐஸ்வர்யம் மதிப்பு மரியாதை பெற்றிருந்தாலும் இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் அவனுக்கு லாபம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த பூமியில் வாழ்ந்த மனுஷர்கள் ஒன்றுமே அவர் கொண்டு போவதில்லை. கிருஷ்ணகிரி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியை திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான தன் குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு தேவனுடைய ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டு நன்மை செய்தார்கள். எல்லா நற்கையையும் பரலோகத்தில் அங்கே எழுதப்பட்டுகிறது. அந்த பலன் மட்டும்தான் இனியுடைய முடிவில், அதாவது இந்த இடைப்பாறு போயிருக்கான ஆட்டமாவது பரலோகத்தில் பெற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது அவர் ஒன்றுமே கொண்டு போகவில்லை. அதனால் மனுஷனுடைய முடிவு என்கிறது இந்த அனுபவம் அல்ல, துவங்கில்தான் அந்த துவக்கம் முடியத்தக்கதாக அவர் வாழ்நாள் இன்னும் அநேக காரியங்கள் அவர்கள் தேடிக்கொண்டார்கள். உலகத்தில் பணம் பொருள் பிள்ளைகள் எல்லாம் நிறைவாக பெற்றிருந்தாலும் அந்த ஆத்மாவில் எல்லாவற்றையும் அந்த அதிகமாக ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றோம். ரட்சிப்பு சொல்லும்போது ஆத்மா விடுதலை பெற்றுக் கொள்வது. ஆத்மா பாவத்தினால கட்டப்பட்டுகிறது, உலகத்தினால கட்டப்படுகிறது, உலக மாயையில் கட்டப்படுகிறது. கண்களில் பார்க்கறது எல்லாம் மாயை. எவ்வளவுதான் பார்த்து அனுபவித்தாலும் ஒன்றே நாம் அனுபவித்து அதை நிச்சயமான நிரந்தரமான சந்தோஷத்தை பெறவே முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒன்று நிரந்தரமாய் பெற முடியவில்லை. கொஞ்ச காலம் வாழ்ந்து அது பிறகு அவன் நித்திய வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. நித்திய வீடு என்று கொண்டு பரலோகம். அந்த பரலோகத்திற்கு போய் நித்திய இழைப்பாளரை பெற்றுக்கொள்ள வேணும். நாம் ஏசாயா 57:2 படிக்கும்போது நேர்மையான இழந்தவர்கள் அவர் சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். நேர்மையான இழந்தவர்கள் சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். சமாதானங்கிறது பரலோகத்தில் அழியாத ஒன்றாகிறது. அந்த சமாதானத்தை பெற்று அவர்களுக்கு அங்கே படுக்கையில் இழைப்பார்களாக. இப்பொழுது அவங்க இழைப்பாளான இங்கே ஒரு படுக்கைகள் இப்பொழுது இந்த இடத்துல இழைப்பாடு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆத்மா இதே போல பரலோகத்தில் இழைப்பாடு கொள்கிறது. அங்கே ஒரு மரணத்தில் இழைக்கொள்ள இது நாம் மரணம் சொல்கிறோம். இது மரணம் அல்ல. அவர்கள் இந்த எழுதுக்காக அல்ல, நம்ம குடியிருந்த எல்லாருக்காகவும் வீட்டாருக்காகவும் தான் பேசுகிறோம். நம்ம ஒவ்வொருக்காக தான். மரணம் வருவோன்னு மனுஷியாது, அவனுக்கு சந்தோஷத்தை தராது, துக்கத்தை தான் தரும். அந்த துக்கமும் மரணமும் துக்கமும் அழிவும் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் தான் நாங்கள் மரியாதையாய் அதை அடக்கம் பண்ணுகிறோம். என்றால் மனுஷனுடைய முடிவு நல்லது என்று படித்தோம். தேவன் தன்னுடைய மகனுடைய ஜீவித்த தையோட ஜீவித்த அவர் தன் சொந்தப்படியாய் அவர் ஏற்றுக்கொண்ட மட்டுமல்ல, இவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒரு துவக்கத்தை துவங்கி பாவம் மன்னிப்படைந்து இழைப்பாடு பிரவேசிக்கும்படியாக நேர்மையாய் நடந்தார்கள். நேர்மை சொல்லும்போது தன்னுடைய திறமையினால் அல்ல, நேர்மையாக நடக்கிற மனுஷர் தன்னுடைய திறமையாக நடந்த அநேக அந்த இழைப்பாடில் மோட்சத்தில் சொர்க்கத்தில் போகவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் சொர்க்கத்தில் இழைப்பாடில் போயிருக்கிறார்கள் சொன்னால் இவருடைய வீட்டில் நேர்மையாக நடந்தார்கள். எப்படி நேர்மையாக நடந்தார்கள்? அந்த நேர்மையாக நடக்கத்தக்கதான ஒரு நேர்மையை தேவகுமாரனாகிய இயேசு அதோடு இறங்கி வந்து நமக்கு மாதிரியாய் காண்பித்தார். அந்த மாதிரியின்படி இவர்கள் ஜீவித்தார்கள். இயேசு கிறிஸ்து வராவிட்டால் நேர்மையாக நடக்கிறது எப்படின்னு மனுஷனுக்கு தெரியாது. அவர்கள் தங்கள் வழியிலேயே போய் நேர்மையை சொல்வார்கள். தங்கள் வழியில் போய்
நன்மைன்னு சொல்வார்கள். ஆனால் நன்மை செய்கிறவன் ஒருவனாகின் உலகத்தில் இல்லை என்று தான் வேண்ட வாசிக்கிறோம். என்றால் எல்லாரையும் தீமை இருக்கிறதுனால அப்படி சொல்லப்படுகிறது. தீமைங்கிற பகுதி நட்சத்திரம் உண்டு. ஆனால் தேவனத்தில் தேவகுமாரனாக இயேசுவில் எந்த தீமையும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை, அவருடைய பாவம் இல்லை. அப்படிதான் ஒரு மனுஷனாய் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் தேவன் மனுஷனாய் பிறந்தபோது அவருடைய பாவம் இல்லாதனால அந்த வழி ஜீவன் என்று சொன்னவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அந்த சத்திய வார்த்தையை இந்த ஐயா விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். அதனால்தான் அந்த வழியை பின்பற்றினார்கள். என்றால் நானும் ஒரு வழிதான் என்று சொல்லவில்லை, நானே வழி சொன்னால் வேறு வழி இல்லை என்று திட்டமாய் அறிவித்து விட்டார். திட்டமான வழியை அவர்கள் பின்பற்றி அந்த வழியை பின்பற்றின பிறகு அவர்கள் எல்லோரையும் பக்தியாக வளர்த்தாலும் இந்த வழியை கற்றுக்கொண்ட பிறகு அந்த வழியில் சொந்தபடியாக பிள்ளைகளையும் விட்டாப்பட்டினார்கள். அந்த பிள்ளைகள் காணமாய் இந்த வழியில் போய் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறதாக, மற்றவர்களுக்கு ஊழியர்களாக சபைக்காக நான் அவரை அனுப்பத்தவராக ஒரு பிரிவையும் கட்டுப்படுத்தார். நான் எப்படிப்பட்டான வேறுபட்ட வெற்றியை பெற்று மட்டுமல்ல, நல்ல முடிவடையும்படியாக நேர்மை நடந்த மட்டுமல்ல, குடும்பத்தாருக்கும் அதை கற்றுக் கொடுத்தார், மற்றவர்களுக்கும் அதை மாதிரியாக வைத்து பெறுகிறார். இப்பொழுது அவர் அந்த பாதை இயேசு போன பாதையில் மாதிரியாக ஜீவித்து அது பாவமணி படித்த மட்டுமல்ல, இயேசுவோடு சேர்ந்து இணைந்து கொண்டாடும்படியாக அவர் சத்தியத்தின் வழியாய் ஜீவித்தார்கள். சத்தியத்தின் வழியாக அர்ப்பணித்தார்கள். ஒவ்வொரு சத்தியத்தையும் அவர்கள் கை கொண்டு ஜீவித்தார்கள். பேச்சு வாசிக்கிறவன் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் என்று சத்தம். பலவத்தில் அந்த நிச்சயத்தில் ஒரு நாள் போகும்போது சத்தத்தை கேட்கலாம். சத்தியப்படி ஜீவித்த பிரசித்தவான்கள். ஆனால் உலகத்தில் ஒரு சீக்கிரமான ஒரு முடிவு வரப்போகிறது. அந்த முடிவு நிரந்தரமான முடிவாக மாறும்போது நிச்சயம் நரகம் தோன்றும். நரகங்கிறது அக்னியும் அங்கம்தான ஒரு பாடாளம். அந்த கொடிய பாடாளத்துக்குள்ள மனுஷர் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து வழிகாட்டியாக வந்தார். அந்த வழியை பின்பற்றினான அந்த யோகம் பின்பற்றினாலும் இன்றைக்கும் அந்த வழியை குறித்து மற்றவர்கள் போரிக்கிறார்கள். நான் மதத்தை மாற்றுவதற்கோ இல்லாவிட்டால் இன்னொரு மதத்தை சேர்வதற்கோ அல்ல, மனம் மாறி தேவனை அடைந்து நிம்மதி பெற வேணும். மனதில் நிம்மதி உண்டாகணும். மனதுக்கு நிம்மதி இல்லாமல் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை, கலக்கமடைகிறான், கவலைப்படுகிறான். ஆனால் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத ஒரு இழைப்பாளரான இடத்தை இந்த சுதந்திரத்தை கொண்டார்கள். வீட்டாருக்கும் அதை கற்றுக் கொடுத்தார்கள். வீட்டுள்ள மற்றவர்களும் அதை அறிந்து கொடுத்தவர்களாக இந்த நேர்மையான பாதையில் நடக்க உதவி செய்தார். தன் சரீரத்தில் அநேக நாள் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மாற்றம் முடிவிக்க மாட்டார். இந்த மன்னனுக்கு எதிராக போராடி ஜெயித்து விடலாம் சொன்னால் ஒரு மனுஷனாலும் முடியாது. ஆவி விடாதவர்களுக்கு ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. நாலு இம்மாத்திரம்தான் வாழ்நாள் என்று குறிக்கப்பட்டவனால அந்த நாள் கடந்து ஒருவரும் போக முடியாது. அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த மரணத்தை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார். அவர் நாங்கள் இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்று சொன்னால் அவர் ஏன் அப்படிப்பட்டான மரணம் வந்தது? மரணத்தை ஜெயித்தார் சொன்னால் மறிக்காமல் நாளில் 3 நாள் வைத்தார்கள். இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் 3ஆம் நாளில் வீட்டில் சொன்னார். 3ஆம் நாள் இயேசு வீட்டில் இருந்தார். மரணத்தையும் பாடாளத்தையும் ஜெயித்தார். இந்த மரணத்தை ஜெயித்ததுனால இன்றைக்கு நாம் மரண பயம் இல்லாமல் ஜெயிக்கிறவர்களாக ஒரு நித்திய வாழ்க்கையை நாம் தந்துகிறார். இந்த லட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு சேர்ந்து இழைப்பாளரால் இந்த உலகத்தில் ஜீவித்து நித்திய இழைப்பாலை பெற்றுக்கொள்ளும்படியால் மரணமில்லாத நம்ம நாட்டில் மரணமில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியால் நம்ம தேவன் நமக்கு நாளில் புட்டி சொல்லுகிறார். தேவனுக்குமானாய் இயேசு மூலமாக நமக்கு ஒரு பூர்ணமான இழைப்பாடு உண்டு, ஜெயம் உண்டு என்பதை நாம் நினைவு கொண்டவர்களாக நாள் நம்ம எல்லாரையும் அந்த ஆண்டவருக்கு ஒப்படைப்போம். அதே இயேசுடைய ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுட்டியிருக்கும். நம்ம இது பிரதான மன நிம்மதியை தரும். அந்த நிம்மதியை பெற்றுக்கொண்டவர்களாக இழைப்பாதை பிரவேசிக்கும்படியாக கற்று நம்ம அந்த ஆத்மாவை அதை உணர்த்துகிறார். எல்லாருடைய ஆத்மாவை அந்த லட்சியம் கிடைக்க வேணும். ஒரு நாளையும் நிறைவேற்ற போகிறாரு, ஒரு ஆத்மாவும் நிறைவேற்ற போகிறாரு. நம்ம எல்லாரையும் கற்று நேசிக்கிறார். அவன் நேசித்து தான் பெறுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் பின்பற்றி வரட்டும், உலகத்தை விட்டு என்னை பின்பற்றி வாங்க சொல்கிறான். என்றால் உலகத்தோடு சேர்ந்து பலவருக்கு போக முடியாது. உலக ஜீவியம் பலவருக்கு போகாது. நாளை எல்லாம் மாயை அழிந்து போகும். அழிந்து போக முடியாது. நம்முடைய ஆத்மாவில் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் காட்டணும். அதிகமாக இயேசுவை நேசித்து இயேசு வழியில் போக முடியாது.
மாற்றுவேளாய் ஆദ്യ സ്നേഹത്തിൽ വളർന്നോ അന്ത്യ കാവലത്ത് അവകാശം പ്രാപിപ്പാൻ അക്ഷയരൂപരായുമേ അന്ത്യ കാവലത്ത് അവകാശം പ്രാപിപ്പാൻ അക്ഷയരൂപരായുമേ ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ളം വാഞ്ചിക്കുന്നേ എന്നാശായെന്നു തീരുമോ ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ളം വാഞ്ചിക്കുന്നേ എന്നാശായെന്നു തീരുമോ ഓട്ടം തികച്ചോ തിരശീലകൊള്ളു നിന്നും സംസാരിക്കുന്നേ ഓട്ടം തികച്ചോ തിരശീലകൊള്ളു നിന്നും സംസാരിക്കുന്നേ ഇന്ന് സന്തോഷം ഓർക്കുന്ന പിന്തുടർന്നിടുന്നേ ധൈര്യമായി പ്രത്യാശയില് സന്തോഷം ഓർക്കുന്ന പിന്തുടർന്നിടുന്നേ ധൈര്യമാ ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ള വാഞ്ചിക്കുന്നേ എന്നാശായെന്നു തീരുമോ ആശ്വാസപ്രദനേ നിൻമുഖം കാൺമാൻ എന്നുള്ള വാഞ്ചിക്കുന്നേ എന്നാശായെന്നു തീരുമോ ஏற்றுக்கொண்டார் எல்லாரும் இந்த மகிமையின் நாளில் அமைக்கப்பட்ட எல்லாருக்கும் நாங்கள் தன்மையாக சோத்திரம் பண்ணுவோம் இயேசுவோடு கல்வாரி மலத்தில் இணைந்த அந்த ஞானஸ்நானம் பெறும்போது கல்வாரி மலத்தில் இணைந்து கொள்கிறோம். கல்வாரி மலத்தில் இணைந்து கொண்டால் நாம் உயிர்த்தலையும் காணப்படலாம். இயேசுவோடு யார் யாரெல்லாம் கல்வாரி மலை இணைந்து அந்த சத்தியத்தை அந்த மதத்தை விசுவாசித்து உயிர்த்தல் உங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் பெறும்போது அவரோடு மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறோம். அந்த மரணத்தில் அவர் வீட்டில் நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை பெறுவதற்காக எல்லாரும் இயேசுவோடு இணைந்து கொள்ள ஞானஸ்நானம் பெற்றுக்கிற உதவிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல நன்மையாக ஜீவிக்க தேவையான நடக்கிறதாக பரிசுத்தாவியான தேவை. அதனால் பரிசுத்தாவியான வந்து நம்ம எல்லாம் ஆளுகை செய்யும்போது நேர்மையான நடக்க முடியும். இயேசு போன காணி நடக்க முடியும். அப்படி அந்த நேர்மையான நடக்கிறதான பரிசுத்த ஆவியால் நிலைக்கப்பட எல்லாரும் உழைக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலக மாயைக்குள் போகாமல் உலகத்திற்கு வேறுபட்டு பரிசுத்தமாக நன்மையாக ஜீவித்து நன்று படுக்கை இழைப்பார்கள் நாங்கள் முடிவை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருக்கும் அந்த உலகத்தை விட்டு மேற்பட்டு ஜீவிக்க உழைக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தியத்தை கை கொண்டு ஜீவிக்க எல்லாரும் பெறுவதற்கு முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்திய பாலில எல்லாரும் வந்து அந்த பகவதி சொர்க்கத்தில் நிற்கிறார்களுக்கு சேர எல்லாருக்கும் உழைக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வீட்டால் குடும்பத்தால் உறவினர்கள் சுற்றத்தால் நண்பர்கள் எல்லாரும் ஆசிரிக்க முடியாது நினைப்பார்கள் தேவைப்பட்டும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரையும் ஆதரப்பட்டும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்துதான அடைக்காலாనికి பொறுப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான விலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஐயாவுடைய பிரிவு நிமித்தமாக நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல கூடி வர முடியாது. கத்திரங்களுக்கு திருவதங்களுடைய நாள் ஸ்தோத்திரம். அதாவது இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்த போதிலும் இந்த ஐயாவை உடைய பார்வையில் வெளியேற பெற்றவராக இதை கண்டிருந்து கத்திரவருக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை தந்தபடி நாள் ஸ்தோத்திரங்களுக்காகவே இந்த பிரசுத்தாங்கிற ஐக்கியத்தை அவருக்கு தந்தபடி நாள் ஸ்தோத்திரம். அவருக்கு தந்ததான சத்திய உபதேசங்களுக்காக ஸ்தோத்திரம்.
சத்திய உபதேசங்களை அறிந்து கொண்டதான நாள் முதல் கொண்டு அன்றைய இந்த சத்தியத்துக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு அதுக்கு ஒப்புக்கொள்ளி அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இதனுடைய வைத்திருந்தபடினால் ஸ்தோத்திரம். உற்றார் உறவினர் அன்றைய மற்றும் தேவனுடைய ஜனங்கள் மற்றும் உள்ளதான ஜனங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அவர் ஜீவித்த நாட்களில் அன்றைய இதனுடைய வைத்திருந்தபடினால் ஸ்தோத்திரம். அவர் பெற்றுக்கொண்டதான இந்த வெற்றிப்பை அநேகருக்கு சொல்ல முடியாது அவர்கள் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நெஞ்சோடு இருக்கிறோம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்ற வசனத்தின்படி ஏற்ற வேலை வந்தபோது சமாதானமான ஒரு முடிவை கர்த்தருக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரம். நேர்மையாய் நடந்தவர்கள் தங்களுடைய படுகையில் எழுப்பார்கள். இந்த வசனத்தின்படி இந்த உலகத்தில் நேர்மையாய் ஜீவித்து நாளிலே சமாதானமாய் உடைய சமுத்திரம் சேர முடியாது இதற்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம். காவியை ஸ்தோத்திரம். காவியை பெற்றுக்கொண்டதான இந்த வெற்றிப்பை வாங்கிய ஐக்கியத்தை அப்படி குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எல்லாரும் அடைந்து உலகத்தோடு ஈசி முடியாடுகிறோ இந்த இடத்துல குடியிருந்திருக்கிறதான ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பை கத்து கட்டிடும் ஆண்டு ஐயா காண்பித்த இந்த மாதிரியான ஜீவியத்தை அவர்கள் எல்லாரும் பின்பற்ற வேண்டும். பாவத்திலிருந்து அடைய விடுதலையாக்கப்பட வேண்டும். நரகத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். பெரிய ஒரு ஆத்துமாவில் விடுதலை கத்து எல்லாருக்கும் கட்டிட முடியாது தாமே ஒரு ஸ்தோத்திர ஐயாவுடைய பெருமை நிமித்தமாக அன்றைய குடும்பத்தில் துக்கத்தோடு இருக்கிற எல்லாரையும் ஆறுதல் படுத்த முடியாது இருக்கிறோம். அன்றைய நீர்களை சகல விதமான ஆறுதலையும் தேவன் என்று நாங்கள் குறித்து அறிந்திருக்கிறோம். சகல விதமான ஆறுதலும் எல்லாருக்கும் நீ கட்டிட முடியாது இருக்கிறோம். கத்திரங்களுக்கு நிச்சயமான நம்பிக்கை தந்திருக்கிறேன். அன்றைய நீர் சீக்கிரம் வரப்போறீர். நீ வரும்போது இந்த ஐயாவையும் நீ கூட கூட்டிக் கொண்டு வருவீர். அவரை நாங்கள் காண்போம் என்ற நம்பிக்கை தந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையினால் எல்லா உள்ளங்களையும் கத்தை நிறைக்க முடியாது இருக்கிறது. தாமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். மற்றும் அவருடைய ஜீவிதத்தில் செய்தெல்லாம் நன்மைகளுக்காய் நன்றியோடு இருக்கிற குடும்பத்தாருக்கு செய்தெல்லாம் நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை யாரையும் தாங்கிக் கொள்ளட்டும். தொடர்ந்து கலரில் நடக்கிற அடக்காராக நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது இருக்கிறோம். தொடர்ந்து மகிமை நம்பிக்கையினால் எல்லாரும் இதையும் தாழ்த்தி வைத்திருக்கிறவர்கள் தருகிறோம். எல்லா துணிய மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். அமைதியாக நாம் கடலை கொண்டு போகலாம். He
மெதுவாகவே வாகனங்களில் போயிடும். அங்கே நாம் ரட்சகரினிலும் ஆளுகை செய்து
எடுக்க வந்துட்டாங்க பலவை எடுக்கல இந்த பலவை ஒரு பலவை மேலே வைக்கிறது அது அங்கே வீட்டில் இருக்கும் ஏதாவதுமான காரியத்தையும் தேவன் நேர்த்தியாக செய்கிறார். தேவன் எல்லாத்தையும் அந்தந்த காலங்களில் நேர்த்தியாக செய்கிறார். உண்மையும் அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். நான் தேவன் ஜீவிக்கிற இதோட ஜீவன் செய்கிற எல்லா நன்மைகளையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் பெற்று அவருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பெற்றவராக அவர் தேவனோடு உறவோடு ஜீவிக்கிறதுக்கான ஒரு ஐக்கியத்தை தந்தார். சோத்திரம் பலவோடு ஐக்கியப்பட முடியாது. இங்கே இருக்கும்போதே தேவனோடு ஐக்கியப்பட்டவர் தான் பலவத்திலையும் சொர்க்கத்திலையும் ஐக்கியப்பட முடியும். அதனால் இங்கே அந்த நிலவத்தில் பாவம் ஐக்கியப்பட்டு விடாது. பாவம் ஒருபோது தெய்வத்தோடு மனுஷனை ஐக்கியப்படுத்தாது. பாவம் எப்போதும் தெய்வத்திலிருந்து மனுஷனை பிரிக்கத்தான் செய்யும். அதான் ஆத்ம மரணம் சொல்லப்படுது. இது சரீர மரணம். ஆனால் அவர் இந்த ஆத்ம மரணத்திலிருந்து வெளியாக்கப்பட்டார். ஆத்மா பிழைத்தது. ஆத்மா மரித்து போன ஆத்மா, பாவத்தினால் மரித்து போன ஆத்மா இப்பொழுது அவர் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டதினால அது தேவனோடு ஐக்கியப்பட்டது. என்றால் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அந்த ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு உண்டாக்கினான இயேசுடைய தூய ரத்தம், பரிசுத்த ரத்தம் என்னுடைய பாவத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் கருவி சுற்றி இருக்கிறது. எல்லாருடைய பாவத்தையும் நாம் அறிக்கையிட்டால் நம் பாவத்தை சுற்றி அவர் தேவன் அந்த ரத்தமானது அவர் உண்மையும் நீதியுடமாக இருந்து ரத்தத்தை நமக்கு தருகிறார். அந்த ரத்தத்தை விசுவாசித்து இந்த பாவமணி பெற்றார். அந்த என்னோட ஐக்கியத்தை அந்த பரவோட ஐக்கியத்தை இந்த விரதத்தை பெற்றுக்கொண்டார். நன்றியோடு எல்லாரும் சேர்ந்து சோத்திரம் பண்ணுவோம். அன்பினால் நிறைந்தவளா நான் காணப்பட கத்தனை உரை முடியாய் சோத்திரம் பண்ணுவோம். பொறுப்பெடுக்க முடியாய் சோத்திரம் பண்ணுவோம். காலக்கரையிலிருந்து 50 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவள் வந்து சீக்கிரமாக தரும் வருவார். அவருடைய ஆண்டு சீக்கிரமாக போய் சேர்க்க முடியாது சோத்திரம் பண்ணுவோம். பிதாவே கத்தாவே எங்களுக்காக துதிக்கிறோம். நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆடாத வரதையெல்லாம் கற்றுப்படுத்தி நடத்துவீர். ஆண்டவரே தானியம் புகார்கள் சேர்வது போல விதிகளை கல்லறைகளை ஆண்டவரே வயதிலே நல்ல முடிவை சமாதானமான முடிவை நேர்மையாக நடந்து சமாதானத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தபடினாலே துதிக்கிறோம். ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் வந்தே
பறந்து வந்திருந்து பாவங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோரிந்திடுவோம். காலாகாலங்களாய் கல்வாரி நேசத்தை கருத்தாய் பாடிடுவோரே. ஒன்றாய் பறந்து வந்திடுவீர் இயேசு வந்திடுவார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும். மரித்தோரிலிருந்து எழுந்து வெற்றி அடைந்தவர்களில் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாயுமே சுதந்திரிப்பதில்லை. இந்த நேரத்தில் நாம் இந்த சரீரத்தை நாம் அடக்கம் செய்தது பார்க்கிறோம். விதையை விதைக்கிறது போல ஒரு அனுபவம். மண்ணுக்குள்ளே வைத்த விதையானது ஒரு நாள் அது எழுந்திருக்கும். அதாவது அது முளைக்கும். அதனால் தான் இங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் 35ஆம் வசனம் வாசித்தோம். ஆகினும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரப்படி வருவார் என்று ஒரு சொல்வானாகில். இந்த சரீரம் உயிர் எழுந்திருக்கும், மகிமை அடையும் என்று சொல்கிறார்களே, எப்படி எழுந்திருக்கும் என்று சொன்னால் 36, 37 வசனங்கள். புத்திரனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய விதையை விதைக்கிறாய். நீ விதைக்கிற போது ஒரு கோதுமை தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். ஒரு வெறும் விதை விதைக்கப்படுகிறது. ஆனால் படிக்கும் போது அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். தேவன் அதுக்கேற்ற மேனியை கொடுக்கிறார். கோதுமை விதைத்தால் கோதுமை செடி எழும்பும், நெல்லை விதைத்தால் நெற்பயிர் எழும்பும். தென்னை மரத்தை தென்னங்காயை தேங்காயை போட்டால் தென்னை மரம் எழும்பும். இதே போல் ஏன் அது மண்ணுக்குள்ளே போட்ட பிறகு எழும்புகிறது? அந்த விதைக்குள்ளால ஒரு ஜீவன் எழும்பி அது வேறு ஒரு இன்னொரு அந்த பிரயோஜனமாக கனி கொடுக்கிறதாய் மாறுகிறது. இதே போல் அது நிரந்தரமாக ஒரு தோட்டத்தில் அது கனி கொடுக்கிறது போல இந்த விதையானது, இந்த சரீரமானது ஒரு விதை என்று சொல்லி நான் விதைக்கிறோம். சரீரத்தில் ஜீவன் இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். என்ன ஜீவன் இருக்கிறது? இந்த சரீரத்தில் இப்போ ஜீவன் நாம் எல்லாரும் அறிந்துக்கிறோம். ஆனால் இந்த சரீரத்தில் ஆத்மாவில் ஜீவன் இருக்கிறது. ஆனால் இவருடைய பேர் இப்பொழுது பேர் சொல்கிறது இல்லை, சரீரம்னு சொல்லுகிறோம். இவருடைய பேர் அந்த ஆத்மாவுக்கு தான் பேர். அந்த பேரை விடைதான் அந்த ஆத்மா ஜீவனதாக காணப்படுகிறது. அதனால் ஜீவன் அழியாதது. அந்த விதை அழிந்து போகும், ஜீவன் செய்யாது, அழியாது. இதே போல தான் விதை அழிந்து போகும். ஆனால் தான் வாசித்தோம். முத்தினே, நீ விதைக்கிற விதை செத்தாருடைய உயிர்க்க மாட்டாது. ஏற்கனவே இது ஒரு மரணம். இனி அது இந்த சரீரம் இல்லாமலே போகும். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு ஜீவன் என்ன செய்வதனால அது எழும்பி நித்திய தோட்டத்தில் அந்த தோட்டத்துக்கு போய் நிரந்தரமாக வாழும். இந்த மரம் செடியெல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் இங்கே தோட்டத்தில் ஒரு மரங்கள் விதை எழும்பி ஒரு தானியமாக தாவரமாக மரமாக வாழ்வது படிக்க போல அநேக புனிதமாக்குறது போல இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் எழும்பி அது ஒரு நாளில் அந்த நித்திய தோட்டத்தில் தேவன் பரலோக தோட்டத்தில் அங்கேயே நிரந்தரமாக இருக்கும். அந்த எஜமான் என்ன செய்கிறார்? இந்த தோட்டத்தின் அந்த விலை மேலே கவனமாக இருக்கிறார், வெளியே வருகிறது. ஆனால் அந்த 21 நாள் என்ன நடந்தது? அந்த முட்டைக்குள்ளார உள்ளான ஒரு கரு, உள்ளான ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த கருவில் தான் அந்த முட்டையை எந்த கெட்டு போகாத, அதாவட்டால் அது அசைந்து போகாத விதத்தில் அந்த தாய் கோழியானது ரெக்கைக்குள்ளார மறைத்து வைத்து அடைகாற்று சீக்கிரமாக ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை அந்த ஜீவனால் நடந்த காரியம். அந்த பாவமனை மன்னிவன் கேட்டார். அந்த பாவ மன்னிப்பு மனசார கேட்டதுனால அந்த ரத்தம் மன்னித்ததுனால இயேசு ஜீவனாக ஆற்றமாக வந்தார்.
இந்த ஆத்மா பிழைத்ததுனால அவரும் பிழைத்திருந்தார், இவ்வளவு நாளும் பிழைத்திருந்தார். ஆனால் ஏன் மரணம் வந்தது? குறிக்கப்பட்ட காலத்தில் மரணம் எல்லாருக்குமே உண்டு. அந்த மரணம் வந்த பிறகு ஆத்மா நல்ல உயிருள்ள நல்ல ஜீவனுள்ள ஆத்மாவாய் அந்த ஜீவனானது இந்த சரீரத்தை வந்து இந்த சரீரத்தை அழுகி போனாலும் மண்ணோடு மண்ணாக போனாலும் இதே இடத்துலேருந்து இந்த சரீரம் இழந்திருக்கும். அதனால் நம்பிக்கையோடு தான் இந்த காரியம்லாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் தேவ ஜீவன் இப்படி இருக்கிறது, அது மண்ணுக்குள்ளே வைக்க முடியாது. ஒருபோதும் ஆத்மாவை இந்த கட்டி வைக்க முடியாது. பாடுபட்டார், சரீரத்தை பாடுபட்டார், ஆனால் பெருமைப்படவில்லை, பொறுமையாய் ஓட்டத்தை ஓடினார். அதுதான் முக்கியமான காரியம். ஒரு மனுஷன் முதல் ஜீவிக்க நாட்களில் பொறுமை இழந்து நிம்மதி இழந்து அந்த ஜீவனை நஷ்டப்பட்டு விடுவார்கள். ஆனால் ஜீவன் நஷ்டப்பட்டவில்லை. ஆத்மா ஜீவன் அருமையானது. ஆனால் தான் இவ்வளவு நாள் எல்லாரும் கூடி இந்த சரீரத்தை வைத்து இவ்வளவாக நாம் இந்த அதுக்கு நடத்துகிறோம். என்றால் இந்த ஜீவன் மேன்மையானது. இயேசுடைய ஜீவன் அவர்கள் வந்ததுனால அந்த ஜீவன் ஆத்மாவோடு சேர்ந்து பரலோகத்தில் இப்பொழுது இடைப்பாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது சரீரத்தை நாம் இந்த மரியாதையாய் விதைக்கிறோம். அந்த ஜீவன் ஒரு நாள் வரும். அந்த ஜீவன் வந்து ஒரு புதிய மேனியாக எப்படி ஒரு கோழி முட்டையானது ஒரு கோழியின் சாயலை பெற்றுக்கொண்டு அது உடனேயே நடக்க ஆரம்பிக்கும். அது பார்க்கும்போது மிகவும் அழகான ஒரு காட்சியாக இருக்கும். 21 நாள் அடங்கி இருந்த அந்த கோழி குஞ்சானது அப்படினால் அந்த கோழி முட்டைக்குள்ள இருந்ததான அந்த வெள்ளைக்கரு மஞ்சள் எங்கே போனது? என்ன ஆனது? அதுதான் அது விழுங்கி விட்டது. மரணம் ஜீவன் மரணத்தை விழுங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் மரணத்தை விழுங்கிவிட்டது. மரணமே உன் கூரங்கே பாதாளமே ஜெயமெங்கே என்று ஜெயித்து எழுந்தார். அந்த மரணம் அதாவது பாவம் அழிக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அழித்து விட்டது. ஆத்மாவில் பெரிய நிம்மதி நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தார். இப்பொழுது அவர் ஆத்மாவில் ஒரு பெரிய மருவம் ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாகி இயேசுடைய சாயல் அவருக்கு உண்டானது. அந்த சாயலை பெற்றுக்கொண்டே நம்பிக்கை வர வரைக்கும் இந்த உலகத்தை அவர் வைத்திருந்தார். அதனால் நம்ம எல்லாருக்கும் ஜீவகாலம் தரப்படுகிறது. அந்த ஜீவிய காலத்தை ஒருபாடு நஷ்டப்பட்ட விடாது. நாட்கள் பொருளால் காலத்தை பிரயோகப்படுத்திக் கொள்ள வேணும். அந்த இயேசு அறிந்தால் நித்தியம் கிடைக்கும். அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன். அவரை அறிய முடியாது சொன்னார், அறிய விருப்பம் இல்லைன்னு சொன்னார். நாம் நிர்பந்தமான மனுஷர்கள். ஆனால் எல்லாரும் அந்த இயேசுவை அறிந்து கொண்டால் ஏற்றுக்கொண்டால் நாம் அந்த ஜீவன் அறிந்தவர்களாய் மாறுவோம். அந்த ஜீவன் நம்மளை வரும்போது அவரோடு நெருங்கி ஐக்கியவராய் மாறும்போது அவரோடு நாம் சேர்ந்து ஐக்கியப்பட முடியாது. கல்வாரி மரணத்தை இணைந்தவர்களாய் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் வீட்டில் வரும்போது அந்த வீட்டில் அந்த ஜீவனால் நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் எல்லாரும் தீய சுபாவங்களும் மறுத்து விட்டார். அவர் வாயில கெட்ட வார்த்தைகள் வருவதில்லை. அவர் வாயில துஷ்ண வார்த்தை வருவதில்லை. அவர் பொறாமப்பட மாட்டார். எல்லாவற்றையும் ஒரு காலத்தை நஷ்டப்பட்டு இருந்தார். அறிவில்லாத நாட்களில் இயேசு தேவனை பற்றி அறியாத நாட்களில் உலகப்பிரகாரமாக பேசியிருக்கலாம். ஆனாலும் அவரை பற்றி அப்படி யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு மனுஷன் அப்படி இருப்பான். ஆனால் அறிந்த பிறகு தேவனை அறிந்த பிறகு அவன் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுவார்கள். இறைப்பாடு தான் பேசுவார்கள். பொறுமையாக தான் பேசுவார்கள். அவருடைய பேச்சு வார்த்தை கிரி எல்லாமே நல்லடக்கியாக நல்ல வார்த்தையாக இருக்கும். சமாதானமாக இருக்கும். இறைப்பாடாக இருக்கும். வீட்டாருக்கு சமாதானமாக காணப்பட்டார். அந்த சுற்றத்தாருக்கு இறைப்பாடாக காணப்பட்டார். மற்றவருக்கும் நண்பர்களுக்கும் விட்டார் எல்லாருக்கும் மாதிரியாக காணப்பட்டார். ஏதான ஒரு புகழ்ச்சி கனத்தை பெற்றுக்கொண்டாலும் தான் எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லா புகழ்ச்சியும் கனமும் தேவனுக்கு கொடுத்தவராக அவர் மறைந்து காணப்பட்டார். இன்றைக்கு மறைவாக அவருடைய ஆத்மா தேவனுடைய இடைப்பாடு கொண்டிருக்கிறது. இந்த சரீரமாக நாம் பார்க்கிறோம். வெளியேறப்பட்ட ஒரு ஆத்மா மரணமானாய ஜெயந்தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமானாய ஜெயந்தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். மனவளமே முகம் காண நாளில் ஆயனை நம்பே மகாதேவனே மனவளமே முகம் காண நாளில் ஆயனை நம்பே மகாதேவனே. கிறிஸ்துவின் ஜீவன் மரணமானாய ஜெயந்தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமானாய ஜெயந்தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம்.
கல்வாரி சிறுவேலே மரித்து பிதாவே உடைய பாவலெல்லாம் மன்னியும் என்று சொல்லி நமக்காக மன்னிப்பு கேட்டார். பிதாவோட மன்னிப்பு கேட்டார். நம்மை பிதாவோடு ஐக்கியப்படுத்தினார். பெரியான மன்னிப்பை மீட்பை தந்தார். அவர் சிறுவிலே மரித்தது மட்டுமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வீட்டிருந்தார். அவர் முதற்பலனாய் எழுந்தார். அதே போல அவருடையவளாக இருக்கிறதான இந்த ஐயா போல அவருடையதான சபை பரிசுத்தவான்கள் 2வது இயேசு வரும்போது வீட்டெழுவார்கள். அதோடு சேர்ந்து தொடர்ந்து 7 வரிசையாக வீட்டல் நடைபெறும். கடைசி வீட்டெழுதல் வெற்றிப்பட்ட கூட்டத்தாரும் பக்தி இல்லாத பாவியலுமாய் எழும்புவார்கள். அந்த நாள் ஞாயிற்று உண்டாகும். ஒரு தினம் மறிக்கிறதும் பின்பு ஞாயிற்றுக்கிறது மனுஷன் நியமிக்கப்படுகிறது. அந்த ஞாயிற்று நாளில் நான் ஒருவரும் நரக தீர்ப்பு நாளை பாராட்டு போகாமலுக்கு இன்றைக்கு பெயர் சொல்லிக்கிறார். நான் அவள் ஜீவன் உண்டாக வந்தேன்னு சொன்னார். கிறிஸ்துவினுடைய கிருபைவரம் நித்திய ஜீவன். அந்த கிருபை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபினால் ரட்சிப்பு கிடைக்கும். மேன்மையான ரட்சிப்புக்காக முடிவு ஒப்படை நாங்கள் சோத்திரம் பண்ணுவோம். പരിശുദ്ധ പിതാവേ, ആകാശത്തെയും ഭൂമിയും ഉണ്ടാക്കിയ നീതിമാനായ ഞങ്ങളുടെ ദൈവമേ, കടലയും കരയെയും ഉണ്ടാക്കിയ പരിശുദ്ധനെ ഭജിച്ചു വരുവാൻ പ്രിയ പിതാവിനെ കർത്താവെ ആത്മീയ കണ്ണ് തുറന്നതിനാൽ സ്തോത്രം. ഈ ലോകത്തിലെ ദൈവമായ ദുഷ്ടശക്തിയിൽ നിന്ന് കർത്താവെ വിടുവിക്കപ്പെടുവാൻ, രക്ഷിക്കപ്പെടുവാൻ, സ്നാനമെടുക്കുവാൻ, കർത്താവെ വിശുദ്ധന്മാരുടെ ഉപദേശം കേൾക്കുവാൻ, വിശുദ്ധന്മാരോടുകൂടെ ദൈവത്തെ ആരാധിക്കുവാൻ ഭാഗ്യം കൊടുത്ത ദൈവത്തെ ഞങ്ങൾ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഈ ഭൂലോകത്തെ നീ ഞങ്ങൾക്ക് തരുന്ന ആയുഷ്കാലമൊക്കെ നീ കർത്താവെ ഞങ്ങളുടെ പ്രവൃത്തിയെ നീ കാണുന്നു. ഞങ്ങളുടെ പ്രവൃത്തിക്ക് യോഗ്യമായ ഫലം സ്വർഗത്തിൽ ഞങ്ങൾക്കായി സ്വരൂപിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിനാൽ ഞങ്ങൾ ദൈവത്തെ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഇവിടെ ഞങ്ങൾക്ക് സ്ഥിരവാസം ഇല്ല. ഞങ്ങൾ ഇവിടെ സ്ഥിര താമസക്കാരല്ല. ഇവിടെ ഞങ്ങളുടെ കർത്താവേ സ്തോത്രം ദൈവമേ, ജീവിതം താൽക്കാലികമാണ്. ഇവിടെ കർത്താവെ എത്രയെത്രയോ മഹാന്മാർ ഈ ലോകത്തിലെ എഴുന്നേറ്റു. ആരും നിലനിന്നില്ല. സർവശക്തനായ ദൈവത്തെ നോക്കി കാൽവറി ക്രൂശിൽ 3 ആണിയിൽ തൂങ്ങി മരിച്ച് പരിശുദ്ധനെ നോക്കി ജീവിച്ചവർ തേജസ്സിൽ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ എടുക്കപ്പെടുവാൻ സ്വർഗത്തിലെ ദൈവം സഹായിച്ചല്ലോ. ഈ പ്രിയ പിതാവിന്റെ പ്രവർത്തിക്ക് തക്ക പ്രതിഫലം സ്വർഗത്തിൽ ഉണ്ട്. കർത്താവേ, നീ കാഹള ധ്വനിയോട് വരുമ്പോൾ ഈ പ്രിയ പിതാവ് കർത്താവേ നല്ല പ്രവർത്തിക്കേറ്റ പ്രതിഫലം പ്രാപിക്കുവാൻ തക്കവണ്ണം സ്വർഗത്തിലെ ദൈവം ഭൂലോകത്തിലുള്ള ജീവിതത്തിലെ കർത്താവേ വചനത്താലെ നീ ഒരുക്കിയതേ ഓർത്ത് ഞങ്ങൾ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഇവിടെ കൂടി വന്നിരിക്കുന്ന എല്ലാ സഹോദരങ്ങളും എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരെ അനുഗ്രഹിക്കണമേ കർത്താവേ. ഇതുപോലെ ഒരു അവസാനം ഞങ്ങൾക്ക് ഉണ്ട് എന്ന് ഓർത്തുകൊണ്ട് ഈ പാപലോകത്തിലെ ഭയത്തോടും ഭക്തിയോടും ദൈവിക വ്യവസ്ഥകളും പ്രമാണങ്ങളും അനുസരിച്ച് ജീവിച്ച് കർത്താവേ തേജസ്സിന്റെ കർത്താവേ സ്തോത്രം 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 ഹല്ലേലൂയ ഒരു ശരീരം ഞങ്ങൾ പ്രാപിക്കുവാൻ അടിയങ്ങളെ സഹായിക്കണമേ. ഇവിടെ കൂടി വന്നിരിക്കുന്ന എല്ലാവരുടെ കുടുംബ ജീവിതത്തിലും സമാധാനവും സന്തോഷവും കൊടുക്കണമേ എന്ന് ഞങ്ങൾ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഭവനത്തിലെ ശുശ്രൂഷയും സിമിത്തേരിയിലെ ശുശ്രൂഷയും എല്ലാം കർത്താവ് അനുഗ്രഹമാക്കി തന്നതിനാൽ സ്തോത്രം. ലോകം ജഡം പിശാചിനെ ജയിച്ച് യേശുവിനെ നോക്കി ആരാധിച്ച് നിന്റെ കർത്താവെ ഈ പിതാവിനെയും ദൈവമേ സ്തോത്രം കർത്താവെ ജയാളിയായി മാറ്റുവാൻ ശക്തനായ ദൈവമേ ഞങ്ങളെയും കർത്താവെ സ്തോത്രം തേജസ്സിന്റെ മേലെ തേജസ്സിലേക്ക് കർത്താവെ സ്തോത്രം എടുക്കണമേ എന്ന് ഞങ്ങൾ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഒടുക്കത്തെ ശത്രു മരണമാണ് കർത്താവെ. ഒടുക്കത്തെ ശത്രുവായ മരണത്തെ ഹേ മരണമേ നിന്റെ ജയം എവിടെ എന്ന് കർത്താവെ വിശുദ്ധ പൗലോസ് പറഞ്ഞതുപോലെ തന്നെ കർത്താവെ സകല യേശുവെ മരണത്തെയും പാതാളത്തെയും ജയിച്ചുകൊണ്ട് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവോടുകൂടെ ഉയർക്കുവാൻ അടിയങ്ങളാ ഞങ്ങളെയും ഈ പിതാവിനെയും സഹായിക്കണമേ. ഈ ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ വിശുദ്ധന്മാരെ ബലപ്പെടുത്തിയതിനാൽ ഞങ്ങൾ ദൈവത്തെ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. ഇവിടെ കൂടി വന്നിരിക്കുന്ന ആരും നഷ്ടപ്പെട്ടു പോകരുത്. ദൈവരാജ്യത്തിന് എല്ലാവരെയും ഒരുക്കണം യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ. ആമേൻ. സ്തോത്രം.
நம்மளாரும் மாமும் மறுமாக்கப்பட்ட அழிவதாகிட்டு அழியாமையும் ஜெயமா ஒழுங்கப்பட்ட நிறைவேறும். மரணமே உன் பாதாளமே உன் ஜெயமெங்கே மனத்தின் ஒரு பாவம் மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவரே. அன்பட பிதாவே நன்றியோடு இருக்கிறேங்க தாவே மட்டுமானின் இந்த பொருட்படுத்தி அயோட ஜீவிதெல்லாம் நம்ம செய்து கேட்டாவே இறக்கம் வராட்டி ஆத்மாவை நேசித்து பாவத்தை மன்னித்து நோயிலை குணமாக்கி நாவை முதல் வயதில் அம்பாரத்தை சேர்த்து கொண்டிருக்கேன் நான் அம்பா சேர்ந்தது போல நாவே நித்தியத்தில் நித்தியாஜத்தில் மகிமையில சேர்த்து கொண்டு நான் சொல்லிக்கிறேங்க ஆத்மா நன்மை செய்தி இழைப்பாடு தந்தீர் நான் நிம்மதியை தந்தீர் அந்த ஜீவித்தை போல ஜீவித்தை தந்தே கட்டாவே நம்பிக்கை தந்தீர் ஆண்டவரே தாவே நாங்கள் நினைக்கிறோம் இந்த குடும்பம் நான் நினைக்கிறேங்க தாவே எல்லாரையும் ஆறுதல் பெற்றோம் உறவினர் எல்லாரையும் ஆறுதல் பெற்றோம் புரிந்த எல்லாரையும் ஆசிரியம் ஆறுதல் பெற்றோம் அவங்க சோர்னெல்லாம் நம்பிக்கை தந்து இந்த நிச்சயம் நாள் சந்திக்க எல்லாரும் ஆயத்தப்பட்டு நிறைவாளாட்டு ஒரு போகிறாரு எல்லாரும் தப்பு விட்டு மகிமையில சேர கட்ட இறக்க மாறாட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் கடந்து வெள்ளட்டும் பிராணங்களாம் குடலுங்கட்டாவே சமூகம் கனப்படட்டும் இதை பார்க்க ஆயத்தப்பட்டு சாட்சியப்படுகிறோம் இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் சர்வஸ்தானோடும் விசேஷமாக வீட்டார் அனைவரோடும் அனைவனோடும் அப்படி வருக மட்டும் இருப்பதாக. Hallelujah.